ஹாய் மக்களே, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். நீங்களும் நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். நான் ஒரு பொருள் உங்களுக்கு இன்றைக்கி காமிக்க போகிறேன். அது 4 தலைமுறையாக நான் பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறேன். 4 தலைமுறையானா எங்கள் அம்மா வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் இப்போ ஒரு 26 வருஷமாக நான் பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறேன். என் கல்யாணத்தோடு எங்கள் அம்மா எனக்கு கொடுத்தாங்க. அது என்னன்னு சொல்லட்டுங்களா? எங்கள் பாட்டி எங்கள் அம்மாவுக்கு கொடுத்து, எங்கள் அம்மா எங்கள் அக்காவுக்கு கொடுத்து, அது கடைசியில் நான் தான் கடைசி எங்கள் வீட்டில். அது எனக்கு வந்துச்சு. ஆனால் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இருந்தவங்க சொல்லுவாங்க, என் பையனுக்கு மட்டும் பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா அதை நான் திரும்ப வாங்கிடுவேன்னு சொல்லுவாங்க. ஆனால் நல்ல வேளை அவன் 2மே ஆம்பளை பிள்ளையாக பெற்றுக்கிட்டேன். நான் அதிர்ஷ்டசாலி. அதனால் நான் தப்பிச்சுக்கிட்டே எனக்கு கிடச்சிருச்சு. நான் கொடுக்கவே மாட்டேன், என்ன ஆனாலும் கொடுக்க மாட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டில் யாருக்கிட்டேயுமே இந்த பொருள் கிடையாது, என்கிட்ட மட்டும்தான். அது எனக்கு எவ்வளோ பெரிய பெருமை வருங்களா. வேறு ஒன்றும் இல்லை. இங்கே நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா கம்மல், தெரியுதுங்களா? தெரியுதுங்களா? அங்கே பாருங்க, நல்லா இருக்குங்களா? இந்த கம்மல் தான் எங்கள் அக்கா பிறந்தப்போ எங்கள் பாட்டி இந்த கம்மல் போட்டிருக்கு. இந்த கம்மல் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அப்போ எங்கள் பாட்டி வாங்குறப்போ வெறும் 100 ரூபாய்ங்களாமா. இப்போ எனக்கு வயசு 45. எனக்கு 5 வயசுக்கும் 6 வயசுக்கும் எங்கள் அக்கா எனக்கு மூத்தவங்க. அப்போது பாருங்கள், இந்த கம்மலுக்கு வயசு 50 வயசு ஆச்சு. 52 வயசு ஆச்சு பாருங்கள். வருஷம் பெருசு இல்லைங்க. எங்கள் பாட்டி கொடுத்து, எங்கள் அம்மா போட்டு, எங்கள் அக்கா போட்டு, இப்போ நான் போட்டிருக்கேன். அடுத்து என் பசங்களுக்கு குழந்தை பிறந்தாலும் நான் இதை போடுவேன். எந்த காரணம் கொண்டு இதை இது பண்ண விட மாட்டேன், அழிய விட மாட்டேன். அதை மறுபடியும் அப்படியே. ஆனால் இத்தனை வருஷமாக போட்டுக்கிட்டு இருக்கேங்க, ஒன்றுமே ஆகலை, அப்படியே இருக்குது. எத்தனை நேரம் என் பசங்களாம் பாருங்க, இப்படியே தான் பண்ணிக்கிட்டே தான் தூங்குவானுங்க. அப்படி பண்ணியுமே ஒன்றுமே ஆகலை பாருங்களேன். உண்மையாகவே அந்த காலத்து பொருள் தாங்க. இப்போல்லாம் பாருங்கள், இப்படின்னு கீழே விழுங்க, புடக்குன்னு உடஞ்சி போயிடுது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு என்ன கமெண்ட் பண்ணுவீங்களோ பண்ணுங்கள்.